16 வயது நிலை படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக களமிறங்கியவர் பாரதிராஜா. தமிழ் சினிமா ஸ்டுடியோவுகள் மட்டுமே இயங்கி வந்த காலத்தில் கிராமத்து பக்கம் போய் படப்பிடிப்பை நடத்தி தமிழ் சினிமாவின் முகத்தையே மாற்றியவர் தான் பாரதிராஜா. இவரின் பெரும்பாலான படங்களுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா தான். பாரதிராஜா இளையராஜா கூட்டணியில் அற்புதமான பாடல்கள் உருவானது. 16 வயது நிலை, நிழல்கள், கடலோர கவிதைகள், காதல் ஓவியம், முதல் மரியாதை போன்ற படங்களின் பாடல்கள் மிகவும் பிரபலம். இப்போது அந்த படங்களின் பாடல்கள் 80s கிட்ஸ்களுக்கு பிடித்த பாடலாக உள்ளது. பாரதிராஜாவின் படங்களின் வெற்றிக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்தது இளையராஜாவின் பாடல்கள் தான். முதல் மரியாதை படத்தின் கதை இளையராஜாவுக்கே பிடிக்கவில்லை. ஆனால் அவர் கொடுத்த இசை வேற லெவலில் இருக்கும். இதை பல மேடைகளில் சொல்லியிருந்தார் பாரதிராஜா. இசைஞானி இளையராஜாவின் இசையில் பல இனிமையான பாடல்களை பாடியவர் பாடகி ஜென்சி. தெய்வீக ராகம், தெவிட்டாத பாடல், முள்ளும் மலரும் படத்தில் இடம்பெற்ற அடிப்பெண்ணே, பிரியா படத்தில் இடம்பெற்ற என்னுயிர் நீதானே, ஜானி படத்தில் இடம்பெற்ற என் வானிலே, அலைகள் ஓய்வதில்லை படத்தில் இடம்பெற்ற காதல் ஓவியம் போன்ற காலத்துக்கும் ரசிக்கப்படும் பாடல்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். இளையராஜா இசையில் பல கிளாசிக் பாடல்களை பாடிய ஜென்சி திடீரென இனி பாடல்களை பாடப்போவதில்லை என முடிவெடுத்தார். கேரளாவில் ஒரு பள்ளியில் இசையாசிரியராக பணியாற்ற தொடங்கிய ஜென்சி இப்போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து வருகிறார். நான் பாடிய பாடல்களில் எனக்கு எப்போவுமே மிகவும் பிடித்தது ராஜா சாரும் நானும் சேர்ந்து பாடிய காதல் ஓவியம் பாட்டுதான். பாரதிராஜா சார் படத்தில் தான் அதிகம் பாடியிருக்கிறேன். ஒரு முறை பாரதிராஜா சார் ஃபோன் பண்ணி நீ பாடலனால தான் என் படம் 100 நாட்கள் ஓடிச்சுன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார் ஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வீவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.